ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து கிறிஸ்பியாக ஒரு பக்கோடா மொறுமொறுன்னு எப்படி செய்யுதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் வீட்டில் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி அந்த வேயில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து நம்ம 250 எம்எல் அந்த மெஷரிங் கப் இருக்குல்ல, அது வந்து ரெண்டு ரெண்டு கப் கடலை மாவு. ஸோ அது வந்து 1/2 கேஜி கடலை மாவு வந்துடும். நீங்கள் வீட்டில் வச்சுருந்த செஞ்ச கடலை மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினா நயமான கடலை மாவாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து 250 எம்எல் மெஷர்மெண்ட் கப் இருந்தால் அது, இல்லைன்னா 1/2 கிலோ கடலை மாவு. அதுக்கு வந்து 50 கிராம் அரிசி மாவு போடலாம். அதுவே ஜாஸ்தி ஆயிரும். கொஞ்சம் கம்மியாக கூட போடலாம். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவுன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கண்டிப்பாக வந்து சோடா உப்பு, நம்ம சமையல் சோடா உப்பு கொஞ்சோண்டு அதையும் போட்டுட்டு, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி. இஞ்சி ஃப்ளேவர் உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தி துருவி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் வந்து இதுக்கு நல்லா கட் பண்ணி போடுங்க, நிறைய வெங்காயம். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா பக்கோடாவை மிக்ஸ் பண்ணும்போது உதிர்ந்து வந்துடுது. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நிறையா போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நம்ம வந்து பக்கோடா சுடும்போது கொஞ்சம் தெறிக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்ட பிறகு வந்து அப்புறம் ஆப்ஷனல் வந்து முந்திரி பருப்புங்க. அப்போதைக்கு வீட்டில் முந்திரி பருப்பு இல்லை. அதனால வந்து நான் முந்திரி பருப்பு சேர்க்கல. கொஞ்சம் நிறைய முந்திரி பருப்பை அள்ளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அது மிக்ஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் எல்லாமே வந்து மாவு எல்லாமே வந்து நல்லா வந்து கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதை விட பெரிய சட்டி. நான் கொஞ்சம் சின்ன சட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி எப்படி ஊற்றோன்னா, அந்த மெஷர்மெண்ட் பவுல் இருக்குல்ல, அந்த கப்பை வந்து 250 எம்எல் தண்ணி நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். ஆனால் நீங்கள் மொத்தமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா சப்பாத்தி மாவு அந்த மாதிரிலாம் பிசைஞ்சா நல்லாவே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 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 அந்த மாவு வந்து ஒன்றோட ஒன்று சேரணும். சேரணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நான் வந்து எண்ணெய் காய வச்சுருங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடானே ஒரு கரண்டி எண்ணெய் கூட நம்ம அதில் ஊற்றினா தான் கிறிஸ்பினஸ் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் சூடான ஊற்றினோடனே அங்கேயே வந்து நல்லா வந்து மொறு மொறுன்னு ஆகும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக தெளித்து நல்லா கட்டி மாதிரி சின்ன சின்ன கல் மாதிரி வரணும். நீங்கள் மொத்தமாக எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா அது வந்து வேலைக்கே ஆகாது. அது வந்து நல்லா இருக்காது. சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசைஞ்சு தோசை மாவு மாதிரி வந்துடும். அது நல்லா இருக்காது. பாருங்கள், கொஞ்சம் இந்த 250 எம்எல் தண்ணி கூட நமக்கு வந்து வேண்டி இருக்காது. பாதி தண்ணி கூட வேண்டி இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய சட்டி எடுத்துக்கோங்க. அந்த டயத்தில் எனக்கு இந்த இது கிடச்சனால இதை வச்சு நான் வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு இதில் எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கையில் கண்டிப்பாக ஒட்டி தான் தீரும். அப்போ தான் அந்த பக்கோடா ஷேப்பே கிடைக்கும். நம்ம வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையில் பிடிக்காதுன்னா நீங்கள் க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம கையோட மனம் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம கையில் பண்ணால் தான் கிடைக்கும். அது நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு அதை மாவை இது பண்ணால் தான் அந்த ஷேப்பு, பக்கோடா ஷேப்பு கிடைக்கிதுல்ல, அது கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அந்த மாவு எல்லாமே ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி பட்டா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி. கடையில் நம்ம பக்கோடா வாங்குகிறோம், அதை விட அது சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காஃபி கூட வச்சு பக்கோடா சாப்பிட்லாம். அப்படி இல்லையா, மத்தியானம் வெறும் ரசம் வச்சுட்டு ஒரு சாதம் வச்சிங்கன்னா இந்த பக்கோடா போடும். மேக்ஸிமம் நான் வெளியில் வாங்குறது இல்லைங்க. வேணும் அப்படின்னா நான் வந்து கடலை மாவு வீட்டில் இருந்தால் சரி, இல்லைன்னா கடையில் நயமான கடலை மாவு வாங்கி டக்குன்னு போட்டுருவேன். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா அந்த மாவில் ஒட்ட மாட்டேங்குது. நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லாவும் இல்லை. சின்ன வெங்காயம் போட்டால் மாவுக்குள்ளே ஒட்டிடுது. அது நல்லா பொறுன்னு வந்துடும். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பாருங்கள். காஞ்சோன்னே பாருங்கள், அப்படியே ஒரு கல் மாதிரி சின்ன சின்ன பாறாங்கல் கூழாங்கல் மாதிரி நம்ம அப்படியே ரொம்ப சின்னதாக உதுத்து போட்டிங்கன்னா தூளாக வரும் நிறையா. கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. எண்ணெய் வந்து நல்லா வந்து ரொம்ப சூடான பிறகு போட்டிங்கன்னா டக்குன்னு போட்டோன்னே கருகிடும். நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே சொல்கிற மாதிரி எண்ணெய் சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போட்டிங்கன்னா பாருங்கள், இப்படி தகன்னு மின்னும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வரும். அதுக்குன்னு ரொம்ப கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம பக்கோடா எடுத்து செட் ஆகும்போது அது கருகின வாசம் நமக்கு வந்துடும். ரொம்ப அந்த வெள்ளையாகவும் இல்லாமல் பச்சையாகவும் கோல்டன் ப்ரௌனாகவும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம சமைக்கிறோம்ல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பக்கோடா வந்து பாருங்கள், இந்த ஸ்டேஜ் லைட்டாக ஒரு வெள்ளை லைட்டாக ஒரு ப்ரௌனாக இருக்கும்போது நீங்கள் எடுத்து நம்ம வந்து எதில் பக்கோடா எடுப்பீங்களோ அந்த சட்டியில் எடுத்து வச்சிட்டோன்னா எண்ணெய் பூரா ட்ரை ஆகிடும். படைஞ்ச பிறகு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையிலே முதல்ல நமக்கு பக்கோடா அந்த மாதிரி அந்த எண்ணெய் நுரையுதில்ல, அந்த பொறு நான் கொஞ்சம் அடங்கினோன்னே எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நான் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். நான் அதில் வந்து வச்சுருவேன் பக்கோடா. அப்போ எண்ணெயெல்லாம் வந்து கீழே அடியில் தங்கின பிறகு எப்படினாலும் பக்கோடாவில் வந்து கொஞ்சம் தூள் விழுகதாங்க செய்யும். அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது நமக்கு 1/2 கிலோ மாவு நல்லா கணிசமாக நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். நம்ம கடையில் 100 கிராம் வாங்கினாலும் அது ஒன்றும் நல்லா இருக்க மாட்டேங்குது. அது பிடிக்கவே மாட்டேங்குது பசங்களுக்கு. என்ன நமக்கு சமைக்கிறது தான் கஷ்டம். வேறு வழியே இல்லை. இந்த வெயில் காலத்தில் அந்த சமையல் ரூமில் நின்று நம்ம சமைக்கிறதுக்குள்ளே ஐயையோ! பூரா பக்கமும் மழை பெய்ய மாட்டேங்குது. நம்ம உடம்பு ஃபுல்லாக மழை பெய்யுது. ரொம்ப கஷ்டம். வேறு என்னங்க செய்கிறது? பசங்களுக்கு வேணா நம்ம செஞ்சு தான் தீரணும். பாருங்கள், இன்னொரு பேட்ச் இருக்குது. எப்படி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக போட்டால் தான் உங்களுக்கு நல்லா வேகுமா வேகாதான் டவுட்டே வேணாம். கண்டிப்பாக வெந்துடும். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில். 1/2 kg கடலை மாவு, அப்படி இல்லை உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இருக்குன்னா 250 ml. நீங்கள் ஒன்று போதுன்னா 250 ml ஒன்று போடுங்க. பாருங்கள் இவ்வளோ பக்கோடா வந்துடுச்சு நமக்கு. 2 பேட்ச் நம்ம 1/2 கிலோ மாவு போட்டோம். 1/2 கிலோவுக்கு மேலவே நமக்கு வந்துருச்சு பக்கோடா. நல்லா பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கா. ஆனால் பாருங்கள் கொஞ்சம் தூள் வந்திருக்கு. கடையில் நம்ம வாங்கினாலும் பக்கோடா தூள் இருக்க தான் செய்யும். நம்ம கடைக்காரர்கிட்ட வேண்டாம் அப்படிங்க பாருங்கள், நல்லா வெந்திருக்கா. உள்ள மாவே கிடையாது. சரி கொஞ்சோண்டு தட்டில் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணுவோன்னு பண்ணிவிட்டு ஒரு காஃபியும் சாப்பிட்டேன். நல்லா செமையாக சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாதீங்க, வீட்டில் செய்யுங்க. கண்டிப்பாக தீந்துரும். நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய் பாய். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.